நன்றி அப்படிங்கிற சொல்லுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற நாய்கள பத்தி இப்ப கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு. தெருவுல நெறைய நாய்ங்க சுத்திட்டு இருக்கிறனால நெறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால நெறைய பேர் இறந்து போறாங்க. நெறைய பேர கடிச்சு ரேபீஸ் நோய் வந்து இறந்துருக்காங்க. நெறைய குழந்தைங்கள கொன்னுருக்கு. குழந்தைங்கள தூக்கிட்டு போயிருக்குன்னு நெறைய நியூஸ் பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக கவர்மெண்ட் வந்து தெருவுல சுத்திட்டு இருக்கிற நாய்ங்களெல்லாம் பிடிச்சு கருத்தடை இன்ஜெக்ஷன் போடணும்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா, சோஷியல் மீடியாவுல நெறைய பேரு தெருவுல சுத்திட்டுருக்கிற நாய்ங்களெல்லாம் பிடிச்சு எங்கேயாவது கொண்டு விட்டுறணும். அதுங்களெல்லாம் பிடிச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாய்ங்கள கொல்றதுக்கோ, அந்த இனத்த அழிக்கிறதுக்கோ இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இவ்ளோ உயிர் போனதுக்கு அப்புறமும் கூட நாய்க்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே மனுஷங்க தான். அ தெருவுல சுத்திட்டு இருக்கிற நாய்ங்க எல்லாமே தெரு நாய் கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு தெரு நாய்ன்னு சொல்றதுலயே எனக்கு உடன்பாடு இல்ல. அதுங்க எல்லாமே நாட்டு நாய்ங்க தான். உயர் ரக நாய்களெல்லாம் வாங்கி வீட்ல போட்டு வளர்த்துட்டு, நாட்டு நாய்ங்கள தெருவுல விட்டு தெரு நாயா நம்ம மாத்திட்டோம். அதுங்க பசி, பட்னியோட எல்லா நாயும் சண்டை போட்டு, கடி வாங்கிக்கிட்டு, என்ன சாப்பிடலாம், எத கடிக்கலான்னு அதுங்க சுத்திட்டு திரியுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மனுஷங்க தானே! நாய்களுக்கெல்லாம் உங்களுக்கு வீட்டு முன்னாடி நெறைய நாய்ங்க சுத்திட்டுருக்குன்னா, கருத்தடை இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. அதுக்காக ஒரு சில நாய்க கடிக்குதுன்றதுக்காக எல்லா நாயும் தண்டிக்கணும்னு சொல்றது சரி கிடையாது. நெறைய சமூக சேவை செய்றவங்க, அ கொஞ்சம் கருணை உள்ளம் கொண்டவங்கலாம் தெருவுல சுத்திட்டுருக்கிற நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறாங்க. அதக்கூட இப்போ வைக்கக்கூடாதுன்னு நெறைய பேரு சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த பப்ளிக் யாருக்கும் தொந்தரவு இல்லாம, ஒரு இடத்துல சாப்பாடு வச்சு, அந்த நாய்ங்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம், யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு போனா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம முன்னோர்கள் காலத்துலலாம் ஒரு வீட்ல 2, 3 நாய் சேர்த்து போட்டு வளர்ப்பாங்க. அந்த வீட்டுக்கும், அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும், அந்த வீட்ல வளர்ந்துட்டுருக்கிற ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே அந்த நாய் தான் பாதுகாப்பா இருந்தது. ஆனா, இப்போ அதுங்கள கவனிக்காம தெருவுல விட்டு தெரு நாய்ன்னு சொல்லிட்டுருக்குறோம். ரேபீஸ் நோய் வந்து நெறைய பேர் இறந்துருக்காங்க. தெருவுலலாம் சுத்திட்டுருக்கிற ஏதாச்சும் ஒரு நாய்க்கு ரேபீஸ் நோய் இருக்கலாம். அத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அந்த நாய்ங்க வந்து சாப்பிடாது, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும். ரொம்ப கோபமா இருக்கும். அது பார்க்குற பார்வையே ரொம்ப ஆக்ரோஷமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட நாய்ங்கலாம் வளர்க்குறவங்களையே ஈஸியா கடிச்சிரும். அதுங்களுக்கு வெளிச்சம்னா பிடிக்காது. இருட்டான இடத்துல தான் நின்னுட்டுருக்கும். இப்படிப்பட்ட நாய்கள பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கியே போங்க. ஏன்னா, நாய்கள்லாம் வந்து கடிச்சா தான் ரேபீஸ் வரும்னு சொல்ல முடியாது. அது நக்குனா கூட வரும். ஏன்னா, நாய்கள் வந்து அதோட அன்ப நாக்கால நக்கி தான் வெளிக்காட்டும். நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு காயம் இருந்ததுன்னா, அது நக்குறப்போ, அந்த எச்சில்ல இருந்து வர அந்த கிருமி மூலமா நமக்கும் ஈஸியா நோய் பரவிடும். அதனால கவனமா இருங்க. வீட்ல வளர்க்குற நாயா இருந்தாலும், ஒரு லிமிட்டோட குழந்தைங்க கிட்ட விளையாட விடுங்க. நாய்க்கிட்ட இருந்து தான் ரேபீஸ் வரும்னு சொல்ல முடியாது. அ வீட்ல வளர்க்குற பூனை, ஆடு, மாடு இது மூலமா கூட ரேபீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெருவுல சுத்திட்டுருக்கிற நாய்களுக்கு கொஞ்சம் வயித்துக்கு சாப்பாடு குடுத்து, கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த நாட்டு நாயோட இனம் அழியாம பாதுகாத்துக்கிடலாம்.